வணக்கம். உத்தரவேஸ் நாடார் தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மடப்புறம் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்த நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த அஜித்குமார், வயது 29. அவர் மீது திருட்டு வழக்கு புகார் ஒன்றில் பொய்யாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விசாரித்து வந்த காவல்துறை அதிகாரிகள் அவரை கடுமையாக தாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள். மேலும் அவரது குடும்பத்தினரையும் பல வகையிலேயே அவரது அம்மா, சகோதரன், தம்பி இதுவரை அச்சுறுத்தல் பண்ணியிருக்கிறார்கள். உண்மை குற்றவாளிகள் யார் என்று தெரியாத போது தமிழக காவல்துறை மிகவும் அடக்குமுறையை பிரயோகித்து அப்பாவி இளைஞரை படுகொலை செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே காவல்துறை அடக்குமுறையால் சாத்தாகுளம் பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அதற்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். படுகொலை செய்த காவல்துறையினர் மீது அனைவர் மீதும் சஸ்பெண்ட் செய்யாமல் அவர் மீது கொலை வழக்கு தமிழக காவல்துறை பதிவு செய்ய வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும். அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இந்த வழக்கை மனித உரிமைகள் ஆணையம் தன்னிச்சை அவர்களாகவே வழக்கு பதிவு செய்து இதற்கு தீர்வு தர வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் நாடார்கள், சமூக ஆர்வலர்கள், குற்றத்தை எதிர்த்து போராடுபவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் போராடுவார்கள். போராட வேண்டிய ஒரு சூழலை தமிழக காவல்துறை உருவாக்கக்கூடாது, நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.